நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த ஜூன் மாதம் வியாழக்கிழமை இந்த 19ஆம் தேதி இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய மேலான ஆசீர்வாதம் ஒரு புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை காலைதோறும் புதுசா இருக்குங்க. ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு புதிய சந்தோஷங்களை தர விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு புதிய வளமான வாழ்வை தர விரும்புகிறார், ஒரு புதிய பலன். ஏன்னா அவரால் மட்டும்தான் புது புது ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். மனிதர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா புதுசு என்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க, ஆனா அதுல பழைய விஷயங்கள் கொஞ்சம் கலந்துருக்கும். ஒரு ஃபேஷன் அப்படின்னு சொன்னா புதுசா தான் நமக்கு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அதுல பழைய சில பேட்டர்ன் அதுல ஆட் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர் அப்படி இல்லை, பழைச எதையுமே மிக்ஸ் பண்ணாம ஃப்ரெஷ்ஷா புதுசா ஆசீர்வாதத்தை தரக்கூடியவர். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். அப்படின்னா ஓல்டு பழைய விஷயங்களை மிக்ஸ் பண்ணாத ஃப்ரெஷ்ஷான புதிய பிளெஸிங்ஸ். இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை பார்த்து உங்க வீட்டில் ஒரு புதிய சந்தோஷம் உதயமாக போகிறது. உங்க மனதுல ஒரு புதிய சந்தோஷம், உங்கள் உடல் நிலையில புதிய பலன், புதிய வல்லமை, புதிய ஆசீர்வாதம், புதிய புதிய வாய்ப்புகள், புதிய புதிய சந்தர்ப்பங்கள், புதிய புதிய நன்மைகள் ஆண்டவரால் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்க முடியுங்க. ஏனென்றால் அவர் சகலவற்றையும் புதிதாக்குகிறவர். சென்ற ஆண்டு, சென்ற மாதம், சென்ற நாட்களில் உங்களுக்கு அவர் தந்த ஆசீர்வாதத்தை போன்று இன்றைக்கு அவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் இருக்க போகிறது கிடையாது. புதிய ஆசீர்வாதத்தை அவர் தரப்போகிறார். அப்ப நீங்க அதை பெற்று அனுபவிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு புதிய மனநிலை வேணும், புதிய இருதயம், புதிய சிந்தை, புதிய நினைவுகள். அப்பதான் நீங்க உங்க சொந்த வாழ்க்கையில அந்த புதிய ஆசீர்வாதத்தை பெற்று உங்களால அனுபவிக்க முடியும். பாருங்களேன், பழைய எண்ணம், பழைய சிந்தை, பழைய தவறுகள் செய்யக்கூடிய நினைவுகள், தப்பு தப்பா பேசணும், தப்பு தப்பா நடந்தோம், தப்பு தப்பா பார்த்தோம், தப்பு தப்பா வாழ்ந்தோம், அதே எண்ணங்களோடு நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் புதிய வளமான நன்மைகள் தந்தாலும் உங்களால் அதை என்ஜாய் பண்ண முடியாது. அதுல நீங்க களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கவே முடியாது. அது நீங்கள் சந்தோஷப்பட முடியாது. நீங்க இன்னைக்கு காலையில ஒரு டம்ளர்ல ஃபுல்லா நீங்க காஃபி குடிக்கிறீங்க. அந்த டம்ளர் பாருங்க, வாஷ் பண்ணாம அப்படி ஓரமா நீங்க வச்சிடுறீங்க. சாயந்தரம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல மறுபடியும் ஒரு காஃபியோ டீயோ கேட்குறீங்க. யோசித்து பாருங்களேன், அதே பாத்திரத்துல ஊத்தி கொடுத்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஊற்றப்பட்டது புதிய விஷயம்தான், ஆனா பாத்திரம் அழுக்கு, பாத்திரம் பழைசு. அந்த புதிய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். புதிய ரசத்தை புதிய துருத்தியில் தான் ஊற்றுவார்களாம். புதிய ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்ற மாட்டார்களாம். பழைய ரசத்தை புதிய துருத்தியில் ஊற்ற மாட்டார்களாம். அப்படி ஊற்றினால் துருத்திகள் கிழிந்து போகும். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம் வேணுமா? இன்னைக்கு இந்த காலையில ஆண்டவர்கிட்ட கேளுங்க. புதிய செய்கைகள், புதிய நடத்தைகள், புதிய பார்வைகள். நேற்று பேசின அதே பேச்சை நான் பேச மாட்டேன், இன்னைக்கு தரமா நான் பேச போறேன். நேற்று செஞ்ச அதே தப்பை நான் இன்னைக்கு செய்ய மாட்டேன், இன்னைக்கு தரமான செயலை நான் செய்ய போறேன். நேற்று பார்த்த அந்த தப்பான பார்வை நான் இன்னைக்கு பார்க்க மாட்டேன், தரமா நான் பார்க்க போறேன். நேற்று என் வாழ்க்கையில செஞ்சதான குற்றங்களை இன்னைக்கு நான் செய்ய மாட்டேன், நீதியா நேர்மையான காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வாங்கல. நீங்க வீட்டுல பழைய ட்ரெஸ் போடும் போதும் பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை, லுங்கி கட்டிக்கிட்டு வீட்டுல இருக்கீங்க, லுங்கி மனநிலை தான் இருக்கும். எங்க வேணா உட்காருவோம், தரையில உட்காருவோம், அல்லது எந்த இடத்த வேணாலும் தூசு அழுக்குகள் இருந்தா கூட அதை பெருசுபடுத்த மாட்டோம், அங்க கூட போயிட்டு நம்ம வேலை செய்ய ஆரம்பிப்போம்.
ஆனா ஒரு ஷூட் போட்டு பாருங்க, உங்க மனநிலையே மாறும், உங்க மனப்பான்மையே மாறும். கண்ட இடத்துல உட்கார மாட்டீங்க, பார்த்து பார்த்து உட்காருவீங்க. கண்டதை செய்ய மாட்டீங்க, கரெக்டானதை செய்வீங்க. எங்க உட்காரணும் பார்த்து உட்காருவீங்க, எதை தொடணுமோ பார்த்து தொடுவீங்க, கண்டதை தொட மாட்டீங்க. ஏன்? இப்ப புதிய ஒரு தரமான ஒரு உடையை உடுத்தின உடனே சிந்த மனநிலை எல்லாமே மாறுது பாருங்களேன். அப்போ நம்ம என்ஜாய் பண்ண முடியும் அந்த பிளெஸிங்ஸ. லுங்கி கட்டிக்கிட்டு எங்கெல்லாம் உட்காருவோமோ அது மாதிரி ஷூட் கோட் போட்டதுக்கு அப்புறமா கண்ட இடத்துல நம்ம உட்கார மாட்டோம். ஏன்னா இப்ப புதிய ட்ரெஸ் வந்திருக்கு. அது போல இன்றைக்கு நம்புங்கள், ஆண்டவர் உங்களுக்கு புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபை, புதிய வாய்ப்புகள், புதிய சந்தர்ப்பங்கள், புதிய புதிய மக்கள் செல்வாக்குகள், புதிய புதிய நல்ல நல்ல அருமையான தெய்வீகமான ஒரு தொடர்புகள் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல நல்ல மக்களுடைய செல்வாக்குகளை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல செல்வ வளமுள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? பழைய தப்பை நான் செய்ய மாட்டேன், பழைய காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் புதிய காரியத்தை செய்ய போறேன். அப்படி நீங்க செஞ்சு பாருங்க, உங்க மேல பெரிய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் புதிய புதிய பலன் அவனுக்கு தந்துட்டு இருந்தாலும் தன்னை அவன் வாழ்க்கையில புதுப்பித்து கொள்ளாமல் இருந்ததுனால ஆண்டவர் புதிய புதிய பலத்தை கொடுத்தாலும் அந்த பலத்தினால அவன் தன்னையும் காத்துக்கொள்ள முடியல, தன்னை சார்ந்தவர்களையும் அவனால ரட்சிக்க முடியல. ஆண்டவர் புதிய பலன் கொடுத்தாலும் தன்னை அவன் புதுப்பித்துக் கொள்ளாமல் இருந்தபடியினால் அவன் தன்னையும் அழித்து கொண்டான், தன்னை சார்ந்தவர்களையும் அழித்து விட்டான். இன்னைக்கு இந்த காலையில உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு புதிய ஆசீர்வாதத்தை எனக்கு தராரு. பழைய தப்ப நான் செய்ய மாட்டேன், பழைய செய்கைகளை நான் செய்ய மாட்டேன், பழைய தவறான பாதைகளுக்குள்ள நான் செல்ல மாட்டேன் என்று அழகா உறுதியா ஸ்ட்ராங்கா தீர்மானம் எடுங்க. ஆச்சரியப்படுவீங்க. ஆண்டவர் தரக்கூடிய புதிய புதிய ஆசீர்வாதங்களை சந்தோஷமா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு உங்களை நீங்க அர்ப்பணிச்சு பாருங்களேன். நான் சொல்றேன், உங்க மனநிலையில, உங்க ஆரோக்கிய நிலையில, உங்கள் வாழ்வியல் நிலையில அடுத்தடுத்த அபார ஆசீர்வாதமான பெரிய பெரிய மேன்மைகளை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் நீங்கள் இருக்கின்ற நிலையிலிருந்து இருக்க வேண்டிய இடத்திற்கு உங்களை உயர்த்தி செல்வார். இந்த நாளிலும் பிறந்த நாள் காணக்கூடிய அருமையான பிள்ளைகள் எம் ஐஸ்வர்யா, ஜே அன்பு செல்வன், வி அனுஷியா பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். திருமண நாள் காணக்கூடிய தம்பதிமார்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாட்கள் திருமண ஆண்டுகளாக இருக்குமே, ஆனால் உங்களுக்காகவும் இன்றைக்கு நாம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளுக்குரிய நன்மைகளை உங்களுக்கு சம்பூர்ணமாய் தந்து கர்த்தர் கனப்படுத்த போறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை இந்த காலையிலே தெய்வமே உம்முடைய வாக்குகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறது. நீர் ஒரு புதிய கிருபை நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிறீர். புதிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு வருஷிக்க பண்ண போகிறீர். இதுவரைக்கும் உடைய பிள்ளைகள் பெற்ற சந்தோஷத்தை அல்ல, ஒரு புதிய சந்தோஷம். இதுவரைக்கும் உடைய பிள்ளைகள் அனுபவித்த நன்மைகளை பார்க்கிலும் ஒரு புதிய நன்மைகள். இதுவரைக்கும் உடைய பிள்ளைகள் வாழ்வில் பெற்ற ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் ஒரு புதிய ஆசீர்வாதம் உம்முடைய கிருபை இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு புதுசா தரப்போது ஆண்டவரே. அந்த புதியதை பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை, தங்கள் பாத்திரங்களை புதுப்பித்துக் கொள்ளட்டும் அப்பா. தேவன் புதிய நலமான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை தருகின்றபடியினாலே நாங்கள் பழைய தவறுகளை செய்ய மாட்டோம். தவறா பேசணும், தவறா செஞ்சோம், தவறா வாழ்வில் வாழ்ந்தோம். அப்படி வாழ்ந்ததுனால ஆண்டவர் புதிய புதிய வளமான ஆசீர்வாதங்களை தந்தாலும் அதை எங்கள் வாழ்க்கையில பயன்படுத்த முடியவில்லை, என்ஜாய் பண்ண முடியவில்லை என்றதான உணர்வு நிலையை நீர் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவர் இன்னைக்கு புதிய ஆசீர்வாதத்தை தரப்போறாரு. ஆகவே பழைய தவறுகளை நாங்கள் செய்ய மாட்டோம். காலைதோறும் அவருடைய கிருபை புதுசா இருக்கு, அந்த புதிய கிருபையை பெற்று நாங்கள் ஜெயத்தோடு வாழப்போகிறோம்னு சொல்லி இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் அந்த புதிய கிருபைக்கு பாத்திரவான்களை திகழும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. என்னோடு கூடவே சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீர ஆரோக்கியத்திலும், மன சமாதானத்திலும், பொருளாதார வாழ்விலும், குடும்ப வாழ்வின் நன்மையிலும் நிறைந்த சம்பூர்ண ஆசீர்களை பூர்த்தியாக தந்து உம்முடைய புதிய கிருபை பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய
வலி, வேதனை, வருத்தங்களை மாற பண்ணுங்கப்பா. இந்த நாளிலே பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில புதிய புதிய வளமான நலமான கிருபைகளை தந்து ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம். விசேஷமான தினங்களை பார்க்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமான நன்மைகளை, விசேஷமான ஆசீர்களை சம்பூர்ணமான ரகத்திலே நீர்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வருஷிக்க பண்ண வேண்டுமென தேவரீருடைய வல்ல நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளை நாங்க வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம் உங்களை புதிய மனுஷனா மாற்றி புதிய மேன்மைகள் நீங்கள் காண்பதற்கான வழிகளை திறந்து கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம், கிருபை உங்களை நன்றாய் வைத்துக் கொள்ளும்.